அமிர்த விலாசினி வித்மகே பத்மலோஷனி தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். உங்களுடைய அந்த ஜாதக கட்டத்தில் 5 குடையவனும் 9 குடையவனும் திரிகோணாதிபதிகள்னு சொல்லுவோம். அந்த திரிகோணாதிபதிகள் மட்டும்தான் நன்மை செய்வாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும். பாதகாதிபதின்னு சொல்கிறாங்களே, அவங்க நம்மளுக்கு பாதகத்தை தான் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை. பாதகாதிபதி அவருடைய தசா புத்தியில் தான் பாதகத்தை பண்ணுவார். அந்த பாதகாதிபதியுமே ஒரு குரு பார்த்துருந்தாரு அப்படின்னா அவர் பாதகத்தை ஒரு 100% செய்கிறத 50% ஆக்கிடுவார் நல்ல நிலமையில் இருக்கும் பொழுது. அப்போது இந்த பாதகாதிபதி என்ன நம்ம பண்ணுறது? பாதகாதிபதி இப்போ பாதகாதிபதியே குருவாக இருக்காருங்க எங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி வரும் சில பேருக்கு. அந்த குருவே பாதகாதிபதியாக வரும்போது நம்ம என்னங்க பண்ணுறது அப்படின்னா, நெத்தியில் இந்த மாதிரி சந்தனம் வச்சுக்கோங்க. அந்த பாதகாதிபதி தான் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார். அவரை கும்பிட தான் நீங்கள் அவரை நினைக்க தான் பாதகாதிபதி குருவாக இருந்தால் நீங்கள் இந்த சந்தனம் வச்சு வாங்க. உங்களுக்கு அவர் தீமை செய்ய மாட்டார். அவருடைய தசா வரும் பாருங்கள், தசாவோ புத்தியோ அப்படி வரும் பொழுது தான் அவர் அந்த பாதகத்தை கொடுப்பாரு. அதுவும் நம்ம இந்த மாதிரி ஒரு வியாழக்கிழமை விரதம் இருக்கிறது, கோவிலுக்கு போகிறது, தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வந்தோம்னா நமக்கு பாதகத்தை அவர் ரொம்ப ரொம்ப லோவில் தான் பண்ணுவார், ஹையாக பண்ண மாட்டார். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பாதகாதிபதி யார் அப்படின்னா சரம் ஸ்திரம் உபயம் அப்படி இருக்குது. 3 லக்னம் இருக்குது. அதாவது மேசம் சரம், ரிஷபம் ஸ்திரம், மிதுனம் உபயம். இப்படி அப்படியே வரிசையிலேயே வரும். அந்த அந்த லைன்லேயே வரும். மறுபடியும் சரம் ஸ்திரம் உபயம். கார்னரில் இருக்கிறதெல்லாம் உபயம் அப்படி எடுத்துக்கோங்க. கார்னரில் இருக்கிற ராசி எல்லாமே உபய ராசி. அப்போ சரத்துக்கு 11 பாதகாதிபதி, ஸ்திரத்துக்கு 9 பாதகாதிபதி, உபயத்துக்கு 7 கூடியவர் தான் பாதகாதிபதி. இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்களே கணக்கு பண்ணி நீங்களே என்ன பண்ணலான்னா, அவருக்கு இப்போ ஒரு செவ்வாய் தான் எங்களுக்கு பாதகாதிபதியாக வருகிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த குங்குமத்தை நம்ம வச்சுக்கிடலாம். குங்குமம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த கிரகத்துக்குரிய கலர் என்ன, அந்த அந்த கிரகத்துக்குரிய பொருள்கள் என்னென்ன அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த துவரம் பருப்பு தானம் பண்ணலாம், துவரையை தானம் பண்ணலாம். செவ்வாய் தான் பாதகாதிபதி அப்படின்னா, குரு தான் பாதகாதிபதினா ஒரு இனிப்பு செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா வெள்ளைக்கட்டியை கொடுக்கலாம், தானமாக கொடுக்கலாம். நிலக்கடலை எடுத்து கோவிலில் போய் வச்சு தானமாக கொடுக்கலாம்.